ஒருத்தரோட ஜாதகத்த வச்சு அவங்களோட ஆயுள் காலத்த முடிவு பண்ண முடியுங்களா? பொதுவா நாங்க பண்றது இல்ல மேம். ராஜநாடி விதியில பார்த்தீங்க அப்டின்னா, ஆயுட்காலம்ன்றத பத்தி பேசுறது கிடையாது. இது நாங்க ஒரு ஒரு அதே மாரி 10 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைகளுக்கும் நாங்க இது பலன் எடுக்க மாட்டோம். இருக்க மாட்டீங்க. பலன் குடுக்கவும் மாட்டோம். ம். ஏதோ இல்ல குழந்தைக்கு ஏதோ உடம்பு முடியல அப்டின்னா தான் பலன் குடுப்போம். ம். ஆயுள் காலத்த பத்தி சுத்தமா பேசவே மாட்டோம். சரிங்க மேம். ஒருத்தரோட பிரச்சனைக்கு பரிகாரத்தால தீர்வு கிடைக்குமா? இல்ல மேம். கண்டிப்பா பரிகாரம்ன்றது கிடையாதுங்க. பொதுவா ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்டின்னா, அத எப்படி நம்ம அனுபவிச்சு தான் கடக்குறோம். இப்ப பரிகாரத்தினால எல்லாத்தையும் சரி செஞ்சுக்க முடியும் அப்டின்னா, எல்லாரும் எல்லா பரிகாரமும் செஞ்சு நல்ல நிலைக்கு போயிரலாம் இல்லைங்களா? அப்ப ஏன் நம்ம இப்ப பரிகாரம் சொல்ற எத்தனையோ ஜோதிடர்கள் பார்க்குறீங்க. அப்ப அவங்களோட வாழ்வியல் முறைகளவே அவங்க மாத்திக்கலாம் தானே! கண்டிப்பா. அப்ப அவங்களோட லைஃப் ஆஃப் செட்டில் சூப்பரா பண்ணிட்டு, அவங்க ஏன் உட்கார்ந்து ஜோதிடம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு பலன் சொல்லி அதன் மூலமா எதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனால எதையும் மாத்த முடியாதுங்க. பரிகாரம்ன்றது இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம். அங்க போய் இறைவன பிரார்த்தனை பண்றோம். அது என்னன்னா, ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்டின்னா, அதுக்கான அத ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்த குடுக்குமே தவிர்த்து, நீங்க பிரச்சனைய தீர்க்காது. அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ம், ம். இறைவன் இருக்காரு. உண்மையிலேயே நமக்கு மீறின ஒரு சக்தின்னு இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயம் நம்மள வழிநடத்துது.